காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் முன்னிலையில் உலக நாடுகள் பார்க்கும் வகையில் தூக்கிலிட்டு ஒரு வார காலத்திற்கு அவர்களின் உடலை காட்சிப்படுத்த வேண்டும் என பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் இலையூர் கிராமத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கிராமத்தில் நடைபெறக்கூடிய கோயில் திருவிழாவிற்காக பேனர் வைத்துள்ளனர். அதில் தற்போதுள்ள பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி மற்றும் ஒன்றிய தலைவரின் படங்கள் இல்லாமல் முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் படத்தை மட்டும் பதிவிட்டு பேனர் வைத்துள்ளது பாஜகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாவட்ட பாஜகவில் உட்கட்சி பூசல் எழுந்துள்ளதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி, காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அதே இடத்திற்கு வரவழைத்து தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை உலக நாடுகளே பார்க்கும் வகையில் தூக்கிலிட்டு ஒரு வார காலத்திற்கு தீவிரவாதிகளின் உடலை காட்சிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்தியாவில் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களையும் தொட வேண்டும் என்றால் பயத்தை உருவாக்கும். வருங்காலத்தில் இவ்வகையான செயலை செய்ய அஞ்சும் வகையில் இந்திய அரசு தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தூக்கிலிட வேண்டும் என கூறினார். இலையூர் கிராமத்தில் பாஜக சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் மாவட்ட தலைவர் மற்றும் ஒன்றிய தலைவர் படங்கள் இல்லாமல் முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் படத்தை பதிவிட்டு வைத்துள்ள பேனர் குறித்து கேட்ட கேள்விக்கு பாஜகவின் கொள்கைப்படி கிளைத்தலைவர், மண்டல தலைவர், மாவட்ட தலைவர் ஆகியோரின் அனுமதி பெற்று எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நடத்த வேண்டும். முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் படத்தை வைத்து பேனர் வைத்தவர்கள் எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இல்லை, மாற்று கட்சியைச் சேர்ந்தவர்கள். முழுக்க திட்டமிட்டு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தில் உட்கட்சி பிரச்சனையை உண்டாக்குவதற்காக செயல்பட்டுள்ளார்கள். எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சித்தாந்தவாதிகள், கொள்கைவாதிகள். எங்கள் கட்சியில் ஜனநாயகப்படி வாக்குப்பதிவு நடத்தி தேசிய தலைமை யாரை கை காட்டுகிறதோ அவரை மாநில தலைவராக ஏற்றுக்கொள்வோம். மாநில தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவரை மாவட்ட தலைவராக ஏற்றுக்கொள்வோம். எங்கள் கட்சி உண்மையான தொண்டர்கள் யாரும் இது மாதிரியான கீழ்த்தரமான வேலை செய்ய மாட்டார்கள் என இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தி அத்தனை பேரையும் அதே இடத்துலயே தூக்குல தொங்க விடணும். அந்த அவர்களுடைய சடலத்தை ஒரு வார காலத்திற்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அப்பதான் ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களை தொடரணும்னா பயத்தை உருவாக்கணும். இந்த கலவரத்தை, இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலை எவனுமே சேர்த்து அஞ்சணும். அதனால அதே இடத்துல மீண்டும் அவர்களை தூக்கிலிட்டு காட்சிப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அது எங்க கட்சியினை சார்ந்தது யாருமே அதை செய்யலை. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளை தலைவர் இங்கே தான் இருக்காரு, இந்த மண்டல தலைவர் இங்கே தான் இருக்கிறாங்க, சக்தியேந்திர பொறுப்பாளர்கள் இங்கே தான் இருக்காங்க. எங்கள் கட்சியில் ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு புரோட்டோகால் இருக்குது. கிளை தலைவர், சக்தியேந்திர பொறுப்பாளர், மண்டல தலைவர், மாவட்ட தலைவர், இப்படி படிப்படியாக ஒவ்வொருவரும் அனுமதி பெற்று தான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பேனர், பத்திரிகை இதெல்லாம் அடிப்போம். இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எங்கள் கட்சியிலே கிடையாது, மாற்றுக் கட்சியினரை சேர்ந்தவர்கள் முழுக்க திட்டமிட்டு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த அரியலூர் மாவட்டத்தில் உட்கட்சி பூசலை உருவாக்குறதுக்காக செஞ்சிருக்கிறாங்க. எங்கள் கட்சியினரை சார்ந்தவர்கள்